மாஸ்டர்ஸ், இப்பொழுது நாம் நவவித தர்மங்கள், நமது பிரம்மரிஷி பத்திரிஜி ஐயாவின் நவவித தர்மங்கள் பற்றி பார்ப்போம். அதாவது நவவித தர்மங்கள் ஆகிய நம்பர் 1 தியான தர்மம், நம்பர் 2 அகிம்சா தர்மம், நம்பர் 3 மித்திர தர்மம், அதாகப்பட்டது நட்பு தர்மம், நம்பர் 4 கருணா தர்மம், நம்பர் 5 சாந்த தர்மம், நம்பர் 6 ஆரோக்கிய தர்மம், நம்பர் 7 சுவாத்தியாய தர்மம், நம்பர் 8 வினய தர்மம், நம்பர் 9 தான தர்மம். இதை பற்றி நாம் விவரமாக ஒவ்வொன்றாக பார்ப்போம். அதாவது நாம் தியான தர்மம் என்ன என்பதை பார்ப்போம். அதாவது நமது பிரம்மரிஷி பிதாமக டாக்டர் பத்திரிஜி ஐயா அவர்கள் சொல்வது, தியானம் எனும் சொல்லுக்கு உரிய புனித தன்மை வேறு எந்த சொல்லுக்கும் கிடையாது. ஆகையால் பகவான் கௌதம புத்தர் தர்ம சக்கரத்தை ஸ்தாபித்து போதித்த தர்மங்கள் அனைத்திலும் மிகவும் உயரிய தியான தர்மம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அதர்மம் துர்பாக்கியத்தையும் தர்மம் சௌபாக்கியத்தையும் தருகின்றபடியால் நமக்கு சகல சௌபாக்கியங்களும் வேண்டுமென்றால் நாம் தர்மத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும். நம் தர்மமே வாக்கியமாக மாறுகின்றதே அல்லாமல் வாக்கியம் என்பது எங்கிருந்தோ யாரோ கொடுக்கும் அனுக்கிரகத்திலிருந்து ஒருபோதும் வராது. நம் தியானமே நமது தர்மமாகும். அதுவேதான் நம் சௌபாக்கியம். அதுவேதான் நாம் எல்லோரும் உற்சாகத்துடன் பங்கேற்பதற்காகவே உருவாகியுள்ளது நம் தியான மகா சக்கரம் எனும் வைபவம். அதனால் அனைவரும் தியானத்தை மேற்கொள்ள வேண்டும். எல்லா தர்மங்களையும் தலை சிறந்தது தியான தர்மமே என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஆணித்தரமாக பகவத்கீதை மூலம் கூறியிருக்கிறார். அனைத்து மதங்களும் தத்தம் பாணியில் தியானத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறியிருப்பதால் அனைவரும் தியான தர்மத்தை கடைபிடித்து புனித தன்மையை அடைந்தே தீர வேண்டும். முதல் தர்மமாக தியான தர்மத்தை பார்த்தோம். இரண்டாவதாக அகிம்ச தர்மம். அதாவது கௌதம புத்தர் போதித்த மற்றொரு தர்மம் அஹிம்சா தர்மம். தர்மம் இரு வகைப்படும். ஒன்று சுய தர்மம், மற்றொன்று பரதர்மம். தியானம் மூலம் ஆன்மாவே சத்தியம் என்பதை சுய அனுபவத்தினால் கிரகித்து அதற்கேற்ப நடந்து கொள்ளுதல் வேண்டும். மற்றும் பரதர்மங்களில் பரம தர்மமான அகிம்சை தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். நாம் எவ்வாறு எல்லோரும் நம்மிடம் அகிம்சைகளை கையாள வேண்டும் என எண்ணுகிறோமோ அதேபோல் நாமும் பிறருக்கு இம்சை ஏற்படுத்தக்கூடாது. அனைத்து பிராணிகளுக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இம்சை ஏற்படுத்துவது என்பது அநியாயம். அது தண்டனைக்கும் உரியது. அதுதான் வள்ளலாரும் சொல்லியிருப்பாரு, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களும். எந்த உயிருக்கும் நம்ம அதர்மம் பண்ணக்கூடாது. இதுதான் அகிம்சா தர்மம். தியானம் செய்யாதவர்கள் அறியாமையினால் கடவுள் சிலைகளிடம் காப்பாற்றுங்கள் என வேண்டிக் கொள்வார்கள். அவர்கள் விலங்குகளை உயிர்வதை செய்து கொன்று உண்கிறார்கள். கருணை மற்றும் அன்பை காட்ட வெளியில் விலங்கினத்திடம் நமக்கு எப்பொழுதும் யாரிடந்தும் கருணை கிடைக்காது. இந்த கர்மா சித்தாந்தத்தை வினைப்பயன் மூலம் ஒரு பிறவியில் தெரிந்து கொள்பவர் ஞானி. பல பிறவிகளில் வினைப்பயன் பற்றி தெரிந்து கொள்பவர் பிரம்மஞானி. நாம் எல்லோரும் தியானம் செய்து ஆன்ம ஞானம் பெற்று தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். அதை மேற்கொள்வதற்கு அகிம்சா தர்மம் மேற்கொள்ள வேண்டும். எந்த ஒரு உயிரினத்துக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது. நம்பர் 3 மித்திர தர்மம், அதாவது நட்பு தர்மம். நட்பு நேயம் என்பதற்கு இணையானது இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை. அதான் மனித நேயம், மனித நட்பு. அதனால் இன்று நட்பு தர்மம் பற்றி நாம்
மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ், நான் மீண்டும் ஒரு முறை இரண்டு தர்மத்தையும் பற்றி கூறுகிறேன். தியான தர்மம், மேலும் அகிம்சா தர்மம். இப்பொழுது மூன்றாவதாக மித்ரா தர்மம். மித்ரா தர்மம் என்பது நட்பு தர்மம். நட்பு நேயம் என்பதற்கு இணையானது இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை. அதனால் இன்று நாம் நட்பு தர்மத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். நட்பு என்பது மனித குலத்திற்கு மட்டுமே சார்ந்தது என்று எண்ணுவது தவறு. தாவர இனம், பறவை இனம், நீர்வாழ் உயிரினங்கள், விலங்கினம் எல்லாவற்றுக்கும் பொதுவானது நட்பு. எல்லா உயிரினங்களிலும் நட்புடன் வாழ வேண்டும். இதுவே மித்திர தர்மம், நட்பு தர்மம். நாம் நம் அனைவர் உருவிலும் பகவான் புத்தர் உருவெடுத்திருக்கின்றார். சோ அதுதான் மைத்திரேய யுகம். பிரமிட் ஆன்மீக இயக்கமானது மித்திர தர்மத்திற்கு உட்பட்டு வருகிறது. தியான சைவாகார பிரச்சாரத்துடனே மைத்திரேய தர்மத்தை பிரபஞ்சம் முழுவதிலும் பறைசாற்றுகின்றோம். பகவான் புத்தர் 2500 வருடங்களுக்கு பின் நான் மீண்டும் இப்பூமிக்கு வருவேன் என்று கூறி சென்றார். சோ ஆகையால் நம் அனைவர் உருவிலும் அவர் பகவான் புத்தர் அவர்கள் மீண்டும் அவதாரம் செய்திருக்கின்றார். ஆதலால் இதுவே மைத்திரேய யுகம், இதுதான் நட்பு தர்மம் என்று நமது பிரம்ம ரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக கருணா தர்மம் 4. அதாவது இயேசு கிறிஸ்து உலகில் அவதரித்து மிகப்பெரிய தத்துவங்களையும் தர்மங்களையும் போதித்தார். இயேசுநாதரின் போதனைகளை நாம் போற்ற வேண்டும். கருணை கடலான இயேசுநாதர் தன் வாழ்நாளில் கருணா தர்மத்தை ஸ்தாபிக்க எவ்வளவோ சிரமங்களை மேற்கொண்டு வந்திருக்கிறார். இறைவனின் சாம்ராஜ்யத்திற்குள் பிரவேசம் செய்யுங்கள் என்று இயேசுநாதர் அறைகூவல் விடுத்தார். இறைவனின் சாம்ராஜ்யம் உன் உள்ளேயே இருக்கின்றது என்று விளக்கினார். நான் எனக்குள் எப்படி செல்வது என்று வினவியவர்களுக்கு நீங்கள் குழந்தை போல் மாறினால் செல்லலாம் என்று பதிலளித்தார் இயேசுநாதர். இயேசு கூறியது, நான் 40 நாட்கள் உபவாசம் இருந்தேன். நீங்களும் அவ்வாறு செய்தால் நீங்களும் இறைவனை உணரலாம் என்றார். உபவாசம் என்றால் தியானத்தில் மனதில் எண்ணங்களற்ற நிலையை எட்ட வேண்டும் என்பதை தான் அவர் குறிப்பிட்டார். உண்ணாவிரதத்தை பற்றி இயேசுநாதர் குறிப்பிடவில்லை. மீண்டும் சொல்கிறேன், தியானத்தில் மனதில் எண்ணங்களற்ற நிலையை எட்ட வேண்டும். சோ இயேசுநாதர் போல் நாமும் நம்மை சுற்றியுள்ளது இயலாமையை போக்குவதற்கு வழி காண்பிப்பதுதான் கருணா தர்மம். மற்ற ஜீவராசிகளை உயிர்வதை செய்யாமல் அவைகளை கொன்று தின்பதை விடுத்து அவைகளை காப்பாற்றுவதே கருணா தர்மம். இந்த தர்மம் ஒன்றே மோட்சம் கொடுக்க வல்லது அனைவருக்கும். நம்மிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதே கருணா தர்மம். தியானம், ஞானம் எல்லாம் அபரிமிதமாக என்னிடம் உள்ளன. மற்றவர்களை பற்றி அக்கறை கொள்ளாமல் நான் வீட்டில் முடங்கவில்லை. மாறாக 30 வருடங்களாக ஊராக சென்று இவற்றை போதித்து வருகிறேன். அதாவது இதெல்லாம் பிரம்ம ரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா சொன்னது. பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்த போதும் சொல்லனா வழியை கூட பொருட்படுத்தாமல் யுதிஷ்டிரருக்கு அரசியல் ஞானத்தை கற்பித்தார். சோ அதுதான் நம் கஷ்டங்களை கூட சட்டை செய்யாமல் மற்றவர்களுக்கு தியான பாடத்தை புகட்டுவதே கருணா தர்மம். சோ தன்னை நிர்தாட்சண்யமாக சிலுவையில் அறைந்தவர்களை கூட மன்னித்து இயேசுநாதர் கூறியது, தெய்வ தந்தையே, இவர்கள் செய்வதை இவர்களே அறியார், இவர்களை மன்னியுங்கள் என்று கூறினார் கருணைமயமான இயேசுநாதர். உங்கள் இரு கண்களும் ஒன்றாகவில்லை என்றால் நீங்கள் தேவாம்ச ராஜ்யத்தை அடைய அருகதையற்றவர்கள் என்று கூட சொல்லியிருக்கிறார் இயேசுநாதர்.
அதாவது தியானம் செய்யும் போது நமது பௌதீக கண் மற்றும் மனக்கண் மூடியிருக்க மூன்றாம் கண் எனும் தியானக்கண் திறந்து அதன் வழியேதான் தெய்வ சாம்ராஜ்யத்தில் பிரவேசம் செய்ய தகுதி பெறுகிறோம் என விளக்கம் அளிக்கிறார். அது மட்டுமில்லாமல் இயேசுநாதர் கூறியது, உன்னிடம் நீயே நேசமாயிரு என்பதுதான் உள்ளார்ந்த அர்த்தம். என்னவென்றால், உன் ஆன்மாவை நீயே பிரம்மை செய் என்பது. ஏனென்றால் உன்பால் உனக்கு எல்லையில்லா நேயம் ஏற்பட்டால்தான் இதர ஜீவராசிகளுடன் நட்பு நேயம் ஏற்படும் என்று காருண்யமாக கூறியிருக்கிறார் இயேசு பிரபு. இதுபோல் மேன்மையானவர்கள் போதித்த ஞானத்தை இரு வழிகளில் அடைய பெறலாம். ஒன்று பிரதயஷ ஞானம், நேரடி ஞானம். மற்றொன்று பரோக்ஷ ஞானம், மறைமுக ஞானம். இயேசுநாதர் போன்ற மகானுபவர்கள் கூறியிருப்பதை செவிமடுத்து எவ்வளவு கிரகித்து கொண்டாலும் அது மறைமுக ஞானமே தவிர நேரடி ஞானமாகாது. நேரடியாக ஞானம் பெற உகந்த வழி நமக்கு தியான மார்க்கமே அல்லாது வேறு இல்லை. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் ஞானம் நேரடி ஞானமாக இருந்தபடியால் போர்க்களத்திலும் அவரால் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை போதிக்க இயன்றது. ஆனால் அர்ஜுனனுக்கோ நேரடி ஞானம் இல்லை. பகவத்கீதை அவருக்கு மறைமுக ஞானமே. ஆதலால் அவர் திரும்ப திரும்ப சோகத்தில் மூழ்கி கொண்டிருந்தார். தியானம் மூலம் நேரடி ஞானம் பெற்றால்தான் நிரந்தரமாக துக்கத்திலிருந்து விடுபட முடியும். மேலும் மறைமுக ஞானமும் சேரும்போதுதான் பரிபூரண ஞானத்தை அடைய இயலும். 5வது தர்மம் சாந்த தர்மம். இதை பற்றி பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி கூறுவது, மற்றொரு விசேஷமான தர்மம் சாந்த தர்மம். எந்த தர்மமானாலும் அதை புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் நம் மனம் எப்பொழுதும் சாந்த நிலையில் அமைதியாக இருக்க வேண்டும். மனம் அமைதியற்ற நிலையில் கோபம் பொங்கி எழும்போது ஓம் சாந்தி, ஓம் சாந்தி ஹி என ஒரு மந்திரமாக இதை சொல்ல வேண்டும். யார் நம்மை திட்டினாலும் ஏன் அடித்தாலும் கூட நாம் அமைதி காக்க வேண்டும். ருஷ்ய நாட்டை சேர்ந்த மகாஞானி குர்ஜெஃப் என்பவர் தன் 11வது வயதில் அவருடைய தந்தை சாவு படுக்கையில் படுத்திருக்கும் போது அவரிடம் கூறியது, மகனே, யாராவது உன்னை அடித்தாலோ வைதாலோ அவர்களை அடி திட்டு ஏன் கொலை கூட செய்யலாம். ஆனால் இவை யாவும் உடனடியாய் செய்யாமல் 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் செய்ய வேண்டும். இது என் மேல் ஆணை என்று சொல்லி மகத்தான சாந்தி தத்துவத்தை எடுத்து கூறியிருக்கிறார். மகான் புத்தர் பிச்சை எடுக்கும் போது ஒரு தன்வந்தர், நீ ஏன் பிச்சை எடுக்கிறாய்? உன் உடல் நலமாகத்தானே இருக்கிறது என்று எள்ளி நகையாடினார். இதை கண்ட சிஷ்யர்கள் கோபாவேசம் கொண்டனர். ஆனால் புத்தரோ ஏதும் பேசாமல் சாந்தமாக காணப்பட்டார். சிறிது நேரத்தில் கோபம் தணிந்த தன்வந்தர் புத்தரிடம் நாணயத்தை தானம் செய்ய விழைந்தார். ஆனால் புத்தர் அதை ஏற்றுக்கொள்ளாததால் அந்த நாணயத்தை தன் சட்டை பையில் போட்டு கொண்டு விட்டு அந்த தன்வந்தர் அப்போது அந்த நபரிடம் புத்தர் கூறினார், அந்த சட்டை பையில் போட்டுக்கொண்டு விட்டார் அந்த நாணயத்தை. புத்தர் ஏற்றுக்கொள்ளாததால் செல்வந்தர் போட்டுக்கொண்டு விட்டார் சட்டை பையில். அந்த தன்வந்தர் அப்போது அந்த நபரிடம் புத்தர் கூறினார், ஐயா, நீங்கள் கொடுத்த காசை நான் ஏற்க மறுத்ததால் அதை நீங்கள் உங்கள் பையில் போட்டு பத்திரப்படுத்தி கொண்டீர்கள். அதே போலவே உங்கள் அவதூறான பேச்சையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவற்றையும் நீங்கள் எடுத்து பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றார். உடனேயே அந்த நபர் தன் தவறை உணர்ந்து புத்தரின் காலில் விழுந்தார். அவர் அந்த வசதியானவர் அவதூறா பேசினா அதையும் புத்தர் எடுத்துக்கொள்ளல. அதுதான் சொல்றாரு. கோபாவேசம் பெரிய சக்தி தான். ஆனால் அதை ஆபத்தர்மமாகத்தான் தற்காப்பிற்காக உபயோகித்துக் கொள்ள வேண்டும். ஒரு புத்தரை போல சாந்த சொரூபியாக உள்ள ஒருவர் மிக மிக தேவையான சந்தர்ப்பத்தில் ஆபத்தர்மமாக கோபசக்தியை உபயோகித்தால் கர்ம வினை பயன் உண்டாகாது.
நாம் அனைவரும் சாந்த தர்மம் பின்பற்ற வேண்டும், சாந்தமாக இருக்க வேண்டும். நம்பர் 6, ஆரோக்கிய தர்மம். தர்மங்களில் மற்றொரு முக்கியமான தர்மம் ஆரோக்கிய தர்மம். யுக்த ஆகாரம் என்றால் சுத்தமான சாத்வீகமான சைவ உணவு என்பது. பழங்காலந்தொட்டே பல மகான்கள் மனிதனின் உடலுக்கு உகந்தது சைவ உணவே என்று எடுத்து கூறியிருக்கிறார்கள். மனிதனுக்கு அசைவ உணவு அசுத்த ஆகாரம். உதாரணத்திற்கு, பெட்ரோலில் ஓடும் வண்டிக்கு மண்ணெண்ணெய் ஊற்றி ஓட்டினால் சிறிது காலத்துக்குள்ளே அது பாழாகிவிடும். அதேபோல் நமக்கு ஒவ்வாத அசைவ உணவை உண்ணுபவர்களுக்கு நாளடைவில் ஆன்ம சக்தியின் குன்றி உடல்நிலை சீர்குலைந்து நோய்வாய்ப்பட்டு விடுவார்கள். அசைவ உணவு உகந்ததல்ல என்பதை உணர்ந்து அதை தவிர்ப்பவர்கள் தான் உண்மையான பக்தர்கள் என்று நமது பத்திரிஜி ஐயா அவர்கள் கூறுகிறார்கள். அசைவ உணவை சாப்பிட்டு பூஜை பஜனை செய்பவர்கள் உண்மையான பக்தர்கள் அல்லவே அல்ல. சைவ உணவை உண்டாலும் அதிலும் சில விதிமுறைகள் உள்ளன. மீதமான அளவில் அப்போது சமைத்த உணவையே உண்ணுதல் நலம். சமைத்த பதார்த்தங்களை குளிர்சாதன பெட்டியில் பாதுகாத்து அவற்றை உண்பதும், மைக்ரோவேவ் என்ற இயந்திரத்தில் சமைத்த உணவை உண்பதும் உடலுக்கு ஏற்றதல்ல. நிறைய எதிர்மறை சக்தி இருப்பதாலும் மாமிச ஆகாரம் உண்ண தூண்டுவதாலும் பூண்டை ஒருபோதும் ஏற்று உண்ணலாகாது. நம் உடல் ஒரு பெரிய தொழிற்சாலை. அதில் உள்ள ஒவ்வொரு அணுவும் ஒரு மாஸ்டர், ஆசான். அவற்றுடன் நாம் நேயத்துடன் சம்பாஷணை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த நொடியிலிருந்து ஆகவே நாம் அனைவரும் ஆரோக்கிய தர்மத்தை அன்றாட வாழ்வில் கடைபிடிப்போம். சைவத்தை ஃபாலோ பண்ணுவோம், சைவத்தை பின்பற்றுவோம், ஆரோக்கிய தர்மத்தை பின்பற்றுவோம். அடுத்த தர்மம் நம்பர் 7, சுவாத்தியாய தர்மம். புத்தகம் படித்தல். அதாவது கோடான கோடி உலகங்கள் கொண்ட இந்த படைப்பில் நாம் தற்சமயம் பூமி எனும் கிரகத்தில் உள்ளோம். உண்மையில் நாம் இந்த பூமியுடன் மட்டுமே சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. சகல கலாச்சார சர்வ சிருஷ்டிக்கும் நாம் காரணகர்த்தாக்கள், சம்பந்தப்பட்டவர்கள். இங்கு பிறவி எடுத்த பின்னும் இங்கிருந்து சென்ற பின்னும் நாம் எண்ணிலடங்கா இங்கிருந்து சென்ற பின்னும் நாம் எண்ணிலடங்கா உலகங்களில் சஞ்சரித்து கொண்டுதான் இருப்போம். நமது தற்காலிகமான வாழ்விடம்தான் இப்பூமி. நான் என்பது இங்கு இந்த பூமியில் மட்டுமல்லாமல் நான் வெவ்வேறு உடல்களுடன் பல உலகங்களில் ஒரே சமயத்தில் சில வேறுபாடுகளுடன் தத்தம் வேலைகளில் ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவைதானா என் உடல்கள் என்று பிரமிக்கும்படி பல சரீரங்கள் உள்ளன. இந்த உண்மைகள் சேத் எனும் மகானின் ஞானம். சேத் எனும் ஆன்மஞானி ஜேன் ராபர்ட்ஸ் என்ற பெண்மணியின் உடலில் பிரவேசித்து உலகிற்கு தம் ஞானத்தை 20 வருடங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு சேத் புத்தகங்களிலும் மற்ற இதர ஆன்மீக புத்தகங்களிலும் கற்றறிதல் வேண்டும். நம் சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை நல்ல ஆன்மீக புத்தகங்களை வாங்குவதில் செலவிட வேண்டும். அப்புத்தகங்களை படிப்பதன் மூலம் நம் பொலிவையும் ஞானத்தையும் சதா வளர்த்து கொண்டே இருக்கலாம். பிரமிட் ஆன்மீக இயக்கத்தின் 18 கொள்கைகளில் 2வது கொள்கையாகிய சுவாத்தியாயம் ஆன்மீக புத்தகங்களை படித்தறிதல். நடனம் ஆடும்போது உடல் எப்படி சுற்றுமோ அதே போல் ஆன்மீக புத்தகங்களை படிக்கும் போது நம் மூளையில் தாக்கம் ஏற்பட்டு கடையப்பட்டு பார்க்கடல் போல் ஞானம் பெருகும். புத்தி அல்லது மனம் ஞான யாத்திரை செய்ய வேண்டும். உடலுக்கு நாம் அளிக்கும் தீர்த்த யாத்திரையினால் பயன் ஏதும் இல்லை. சம்பாத்தியத்தில் பாதியை ஆன்மீக புத்தகங்களுக்காக நாம் செலவிட வேண்டும். உயரிய ஆன்மீக புத்தகங்களை எப்பொழுதும் படித்து கொண்டிருந்தால் சம்பந்தப்பட்ட மகான்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு திவ்ய வேளையில் தங்கள் அனுபவத்தை நமக்கு கொடுப்பார்கள்.
30 ஆண்டுகளுக்கு முன் நமது பிரம்ம ரிஷி பத்திரிஜி அவர்கள் திபெத்திய மகாயோகி லோப்சங் ரம்பாவின் என்றென்றும் நீயே யூ ஃபார் அவர் என்ற புத்தகத்தை படித்தார். அதனால் நாமும் கூட அந்த மாதிரி புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கிறார். புத்தகங்களை விரிவாக ஆராய்ந்து படிக்க வேண்டும். ஒரு பாடத்தை படித்தறிந்தால் மற்றொரு பாடம் தானே நம் வசமாகும். ஒவ்வொரு பிறவிலும் நாம் தியானம் செய்திருக்கின்றோம். ஆன்மீக சத்தியங்களை தொடர்ந்து கடைசி பிறவியாக நாம் எடுத்திருக்கும் பிறவியில் பூ உலகில் அவதரித்திருக்கின்றோம். இல்லை என்றால் நாம் பேசவோ என்னருகில் நீங்கள் அமரவோ இயலாது என்று பத்திரிஜி அவர்கள் கூறுகிறார்கள். நாம் சுவாத்தியாய தர்மத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று கூறுகிறார். 8வது தர்மம் வினய தர்மம். அதாவது வினய தர்மம் என்பது அவர் கூறுவது அடக்கமாக இருத்தல். நவ தர்மங்களில் ஒன்று வினய தர்மம். எல்லோரும் மற்றவர்களிடம் எப்போதும் வினயத்துடன் வாழ பழக வேண்டும். உலகாயத அறிவு அதன் மூலம் பெறும் அதிகார தகுதி நமக்கு அகங்காரத்தை உண்டாக்கும். ஆனால் ஆன்ம ஞானமோ, அதாவது நமக்கு இந்த ஆன்ம அறிவு ஏற்பட்டால் நமக்கு வினயத்தையும் அடக்கத்தையும் அளிக்க வல்லது. எவ்வளவு தியானம் செய்கின்றோமோ அவ்வளவு வினயம், எவ்வளவு சுவாத்தியாயம் செய்கின்றோமோ, புத்தகங்களை படிக்கின்றோமோ அவ்வளவு வினயம், எவ்வளவு சஜ்ஜன சாங்கத்தியம் செய்கின்றோமோ அவ்வளவு வினயம் பெறுவோம். வளர வளர அடக்கம் உண்டாகும், அடங்க வளர்ச்சி உண்டாகும். தியானத்தை செய்தால், சுவாத்தியாயம் செய்தால், சஜ்ஜன சாங்கத்தியம், இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் சஜ்ஜன சாங்கத்தியம், இதில் பங்கு பெற்று கேட்டறிந்தால் நமக்கு வினயம் உண்டாகும், அடக்கம் வரும். வினயம் எல்லோருக்கும் அபயம் அளிக்க வல்லது, பயமின்மை அளிக்க வல்லது. வினய தர்மம் கடைபிடிப்பவர்கள் படைப்பில் எல்லாவற்றையும் சமநோக்குடன் பார்த்து ஒரு ஈக்குவாலிட்டி ஒன்னஸோட பார்த்து பிரம்ம ஞானியாக மிளிருவார்கள். இதுதான் 8வதாக வினய தர்மம். கடைசியாக இப்பொழுது 9 நவ தர்மங்களில் தான தர்மம் பற்றி பார்ப்போம். நாம் அநேக தர்மங்களிலும் முன்னோடியான நவ தர்மங்களில் கடைசியாக ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த தான தர்மத்தை பற்றி கொள்ள வேண்டும். நம்மிடம் இருப்பதில் நமக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு எஞ்சியதில் சரிபாதியை மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்தும்படியாக தானம் செய்ய வேண்டும். இதுவே தெய்வத்துவம். மாறாக நம்மிடம் இருக்கும் யாவற்றையும் நாமே அனுபவித்தது போக எஞ்சியதை நம் சந்ததியருக்கு சேமிப்பது என்பது தான தர்மம் ஆகாது. கொடுக்க கொடுக்க பெருகி கொண்டிருக்கும், மறைக்க பறிப்போய்விடும். ஆகையால் நம்மிடம் இருக்கும் பொருளை உலக நன்மைக்காக பிரித்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். தானம் செய்யணும், நிறைய தானம் செய்யணும். இல்லை என்று சொல்லாமல் தன்னிடம் உள்ளவற்றை வாழ்நாள் முழுவதும் தானம் செய்து கொண்டிருந்தார் கர்ணன் மகாபிரபு. இப்படி தானம் செய்தும் அவர் குறைந்து போகவில்லை, மாறாக சிறப்பான செல்வந்தராகவே வாழ்ந்தார். மேலும் தான சக்கரவர்த்தி கர்ணன் என்ற பெயரும் புகழும் கீர்த்தியும் அடைய பெற்றார். ஆன்மாவிற்கு அழிவு இருத்தல் என்பது இல்லவே இல்லை. அனைத்து உலகங்களிலும் சஞ்சரிக்கும் நிலைதான் ஆன்மாவின் நிலைப்பாடு என்று தெரிந்து கொண்டுவிட்ட வாஸ்தவமான பரபிரம்ம சொற்களாகிய நமக்கு கண்ணீர் கூடாது, துக்கம் கூடாது. சத்தியத்தை உணர்ந்தவர்கள் யாரும் கண்ணீர் விடுவதில்லை. இவர்கள் சுபம் அசுபம் என்பவற்றை சம நோக்குடன் பாவிப்பார்கள். அதாவது துன்பமரும் வேலையிலே சிரிங்கர் என்று சொன்னார் வள்ளுவர். அதுபோல எப்பயும் துன்பம் வந்துட்டாலும் ஒரே டிப்ரெஸ் ஆகக்கூடாது, இன்பம் வந்தாலும் ஒரு ஓவர் ஜாய் கூடாது, எல்லாத்தையும் சமநோக்குடன் பாவிக்க வேண்டும். நிரந்தர தியான சாகத்தினால் நாம் இருக்கும் இடத்திலேயே ஆன்ம அனுமதி பெற்று நம் துக்கம், கஷ்டம், வியாதி எல்லாவற்றையும் உதறிவிட்டு வீடு பேறு எய்த வேண்டும். இந்த
நவ தர்மங்களை பின்பற்றி. மீண்டும் சொல்கிறேன், நவ தர்மங்கள்: தியான தர்மம், தியானத்தை மேற்கொள்வது; அகிம்சா தர்மம், விலங்குகளை கொல்லக்கூடாது; மித்திர தர்மம், நட்புடன் பழக வேண்டும்; கருணா தர்மம், எல்லா உயிர்களோடும் அனைவரிடத்திலும் கருணையுடன் இருக்க வேண்டும்; சாந்த தர்மம், சாந்தமாக இருக்க வேண்டும்; ஆரோக்கிய தர்மம், ஆரோக்கிய தர்மம் பற்றி நம்ம உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சுவாத்தியாய தர்மம், புத்தகங்களை படிக்க வேண்டும். அடுத்ததாக வினய தர்மம், அடக்கம், அடக்கமாக இருக்க வேண்டும். தான தர்மம், தானம், மற்றவர்களுக்கு தியானம் செய்யணும். இதுதான் நமது பிரம்ம ரிஷி பிதாமகா பத்திரிஜி அவர்கள் நவவித தர்மங்களை பற்றி கூறியுள்ளார்கள். அடுத்ததாக மேலும் ஒரு சின்ன கருத்தை நான் கூற விரும்புகிறேன். அதாவது சாஸ்திரத்துல 6 சாஸ்திரம் சொல்றாங்க: ஆன்ம சித்தாந்தம், புனஜன்ம சித்தாந்தம், கர்ம சித்தாந்தம், புரோகமன சித்தாந்தம், யோக சித்தாந்தம், அநேக சித்தாந்தம். 6 சித்தாந்தம். இதை பற்றி விவரமாக இன்னும் நாம் மீண்டும் பார்க்கலாம். இன்றைய ஆன்மீக ஞான உரையில் பேச வேண்டிய சீனியர் மாஸ்டர் திருமதி சகலகலாவல்லி மேடம் அவர்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணால் அவர்களால் பேச முடியவில்லை. அதனால்தான் நான் இந்த நவவித தர்மங்களை பற்றி உங்களிடம் சொன்னேன். இப்போ அடுத்ததாக நமது பிரம்ம ரிஷி பிதமகா டாக்டர் பத்திரிஜி கூறியுள்ள ஒரு ஞானம் என்பது 7 நிலைகளை உண்டு. இதை தான் சப்த ஞான பூமிகள் என்கிறார்கள். அவைகள் சுபேட்சா, உயரிய எண்ணங்கள், நல்ல உயர்ந்த எண்ணங்கள் உடையவராக இருக்க வேண்டும். அடுத்தது நம்பர் 2 சுய பரிசீலனை, செல்ஃப் ரியலைசேஷன். அடுத்தது நம்பர் 3 உடல் மனம். நம்பர் 4 குணங்களற்ற நிலை. நம்பர் 5 பற்றற்ற நிலை. நம்பர் 6 அர்த்தமுடைய சொல். நம்பர் 7 விழிப்பு நிலை. இவை பற்றியும் பிரம்ம ரிஷி கூறுவது, உயரிய எண்ணங்கள் என்றால் நமக்கு பிரம்ம ஞானம் வேண்டும் என்ற இச்சை இருக்க வேண்டும். நான் நிரந்தரமாக துக்கமற்ற பதவியினை பெற வேண்டும் என்ற தீவிர எண்ணம் வேண்டும். நம்பர் 2 சுய பரிசீலனை, பிரம்ம ஞான நிலையை எவ்விதமாகிலும் பெற வேண்டும் என்ற ஆன்மீக தேடுதல் வேட்கை, அதை பற்றி விவாதம் ஆகும். தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் என்று தெரிந்து கொள்வது முக்கியமாகும். 3வது உடல் மனம். சுய பரிசீலனை வாயிலாக தியான மார்க்கத்தை தெரிந்து கொண்டோம். ஆதலால் தத் என்ற சாதனையை இடைவிடாது தொடர்ந்து தினந்தோறும் பயிற்சி செய்து அதில் கழிப்பதுவே தனுமானசம் ஆகும். நம்பர் 4 குணங்களற்ற நிலை என்பது சாத்விக குணம், அதாவது தமோகுணம், ரஜோகுணம் ஆகிய குணங்கள் இல்லாத நிலை. தமோகுணம் என்பது சோம்பேறித்தனம். ரஜோகுணம் என்பது எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு ஆணவம், அகங்காரத்தை விடுவது. தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் இவற்றின் வாயிலாக தியான பயிற்சியை தீவிரமாக மேற்கொள்ளும் போது நாடி மண்டலங்கள் முழுமையாக தூய்மை அடைந்து கிளீன்சிங் ஆகும், மனம் கட்டுக்குள் வரும். இந்த யோக நிலை கொண்டவர்களை பிரம்ம ஞானம் தெரிந்தவர்கள் என்று கூறுகிறோம். நம்பர் 5 பற்றற்ற நிலை. 3ஆம் கண் விழிப்படைந்த நிலையில் உடல் மற்றும் உலகளாவிய வாழ்க்கை இவ்விரண்டும் தற்காலிகமானதே என்று பூரணமாக தெரிந்து கொண்டு அவ்விரண்டின் மீதும் முழுமையாக ஒட்டாமல் இருக்கின்ற நிலைதான் பற்றற்ற நிலை. பற்றற்ற நிலை இருக்கணும், எதுலேயும் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. இதுதான் 5வது நிலை. 6வது அர்த்தமுடைய சொல். 3ஆம் கண்ணை பூஜ்ஜியமாக உபயோகித்துக் கொண்டு ஒரு சொல் அதன் அர்த்தத்தில், பொருள் மற்றும் பாவனையில் வசிக்கின்றவர் என்பதே பிரம்ம ஞானம் தெரிந்த நிலை. இதுவே சித்த நிலை மற்றும் சவிகற்ப சமாதி நிலையும் கூட. இவற்றால் சமாதானங்கள் பல கிடைத்த போதிலும் இன்னும் சிறிது சந்தேகங்கள் மீதமுள்ள நிலை. அடுத்த கடைசியாக 7வது நிலை விழிப்பு நிலை, அதாவது விஜிலண்ட், அவேர்னஸா இருக்கிறது. இது மனிதனுடைய பூரணமாக மலர்ந்த நிலை. துரியம் என்றால் சர்வசாதாரணமாக விழிப்பு, சொப்பனம், ஆழ்ந்த உறக்க நிலைகள் இம்மூன்றையும் தாண்டிய நிலை, அதாவது நீர்விகல்ப சமாதிக்கு சென்றடைந்த நிலை. சமாதி என்றால் சமாதானங்கள் தெரிந்து கொண்ட நிலை.
நிர்விகல்ப சமாதி என்றால் எந்த சந்தேகங்களும் குழப்பங்களும் இல்லாத நிலை. சித்தன் புத்தரான நிலையை அனைவரையும் யோகிகளாக, சித்தர்களாக, புத்தர்களாக உருவாக்குவதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு அதற்கான முயற்சிகளை முழுமையாக ஈடுபட்டவர்களே புத்தர்கள் என்கிறோம். சோ நாம் இந்த ஒரு 7 நிலைகளை மனதில் வைத்துக்கொண்டு அந்த ஒரு ஞானத்தை பெற்று தியான பிரச்சாரத்தின் மூலமாக நாம் ஒரு யோகியாக மாறி ஒரு நல்ல ஒரு தியான நிலையை அடைய வேண்டும். ஸோ நாம் அரசன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே என்ற பழமொழிக்கு இணங்க பெரியவர்கள் ஆனதும் நாம் அனைவரும் இந்த 7 நிலையை பின்பற்றி மற்றவர்களுக்கு இந்த நிலைகளை நாம் கற்பித்து அவர்களையும் அந்த நிலைக்கு வரவழைக்க வேண்டும் என்று பிரம்மரிஷி பிதாமகா பத்திரிஜி அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஒரு சப்த ஞான பூமிகள் என்ற தலைப்பில். மாஸ்டர்ஸ், இத்துடன் நான் இந்த ஆன்மீக ஞான உரையை முடித்துக் கொள்கிறேன்.